வணக்கம், வெல்கம் டு தி கண்ணன் எலக்ட்ரானிக்ஸ். நான் கண்ணன் டி. இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்குறேன்னா, ஒரு சிஆர்டி டிவி பிக்சர் டல்லாக இருக்குது. அதை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோவில் பார்த்தீங்களாவே தெரியும், பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா பிக்சர் ரொம்ப டல்லாக தெரியுது. இது காரணம் பார்த்தீங்கன்னா, ஒன்று பிக்சர் டியூப் டல்லாக இருக்கலாம், அல்லது ஏபிஎல் வோல்ட்டு எல்ஓடிக்கு போகிற ஏபிஎல் வோல்ட்டு ட்ராப் ஆகிருக்கலாம், இல்லைனா மெயின் ஐசிலே கம்ப்ளைண்ட் இருக்கலாம். இது என்னென்னு ஒவ்வொரு ஸ்டெப்பாக பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா இது போர்டோட பாட்டம் வியூவு. பார்த்தீங்கன்னா A59 பட்டர்ஃப்ளை ஐசி இருக்குது. இது மெயின் ஐசி. இந்த மெயின் ஐசிலையும் ஒரு சில டைமு பிக்சர் டல்லாகிற மாதிரி ஃபால்ட் ஆகிரும். மற்ற டிவி வீடியோ எல்லாம் வரும், சவுண்டு வரும், எல்லாமே வரும். ஆனால் பிக்சர் டல் ஆகிரும். அந்த மாதிரியும் ஒரு சில டைம் மாறிடும். அடுத்து பார்த்தீங்கன்னா எல்ஓடியில் மேலே பார்த்தீங்கன்னா மூணாவது பின்னு பார்த்தீங்கன்னா ஏபிஎல் சிக்னல் பின் அவுட்டு. இந்த பின் அவுட்டுக்கு வோல்ட்டு ஒரு 4லேருந்து 8க்குள்ளே இருக்கும். பார்த்தீங்கன்னா அது ஏதோ ட்ராப் இருந்தாலும் உங்களுக்கு பிக்சர் டல்லாக இருக்கும். இல்லைன்னா இந்த இடத்துல ஒரு 1K ரெசிஸ்டர் இருக்கும், அது கம்ப்ளைண்ட் இருந்தாலும் அந்த மாதிரி டல்லாக இருக்கும். இதில் என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பேசிக் வோல்ட்டு பார்க்கலாம். 110 கரெக்டாக இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா டிரைவர் வோல்ட்டும் கரெக்டாக இருக்குது. அடுத்து 12 வோல்ட்டும் கரெக்டாக இருக்குது. அடுத்து ஆடியோ வோல்ட்டும் கரெக்டாக இருக்குது. எல்அவுட்டுக்கு வோல்ட்டு கரெக்டாக தான் போகுது. 110 வோல்ட்டு கரெக்டாக போகுது. அடுத்து பார்த்தீங்கன்னா 180 வோல்ட்டும் சரியாக இருக்குது. ஆனால் ஏபிஎல் வோல்ட்டு பார்த்தீங்கன்னா ட்ராப் ஆகிருக்கு. 2 வோல்ட்டு தான் வருது. சுத்தமாக வோல்ட் இல்லைன்னா 1K ரெசிஸ்டன்ஸ் கடை போயிருக்கலாம். ஆனால் 2 வோல்ட் இருக்குது, அதனால் 1K ரெசிஸ்டன்ஸ் போகலை. அந்த ட்ராக்கு பார்த்தீங்கன்னா மெயின் ஐசிக்கு வரும். மெயின் ஐசிலேருந்து ஏபிஎல் சிக்னல் போகும், சிக்னல் வோல்ட்டு. அந்த ட்ராக்கை ஃபைண்ட் அவுட் பண்ணிகிட்டே போனோம்னா பாருங்கள், அந்த ட்ராக் பார்த்தீங்கன்னா அது இங்கே கீழே இருக்குது. பார்த்தீங்கன்னா இங்கேயே ட்ராப் ஆகி தான் இருக்குது வோல்ட்டு. அது எப்படின்னா உங்களுக்கு மெயின் ஐசியில் தான் இது ஃபால்ட்டு. மெயின் ஐசிலேருந்தே அந்த ஏபிஎல் வோல்ட்டு சிக்னலு எதுவும் போகலை, அதாவது லோவாக போகுது. 2 வோல்ட் அந்த மாதிரி தான் போகுது. இது எப்படி ரெடி பண்ணுறதுன்னா, ஒன்று மெயின் ஐசி வேறு மெயின் ஐசி சேஞ்ச் பண்ணிக்கலாம், அல்லைன்னா அதை இந்த மாதிரி C161 C162 இந்த பின் இருக்கிற இடத்துல ஒரு 10K ரெசிஸ்டரு இந்த மாதிரி நான் இப்போ ஜாயின் பண்ணிக்கிற மாதிரி ஜாயின் பண்ணிங்கன்னா அது அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும். பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா ஏபிஎல் வோல்ட்டு பார்த்தீங்கன்னா 4 வோல்ட் வருது. இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட்டு இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிட்டோம். மெயின் ஐசி சேஞ்ச் பண்ணோம்னா ரேட்டு அதிகமாக வரும், அதனால் நீங்கள் இந்த மாதிரி ரெடி பண்ணலாம். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.